வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் குருவே துணை. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தே தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வன் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோ அவனை அறிந்தால் நீ பெரியோ அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது. வாழ்க வாழ்க வளமுடன். குரு வணக்கம். இறைவெளியே அருளரசாய் பொறுத்தருக. இறைவெளியே அருளரசாய் எங்கும் நிறைந்துள்ள தெய்வம் என்று காட்டி இயக்கமூலம் துகளோ இறைவழியின் பகுதி என்றுணர்த்தி முறையாக மின்சுழன்று முழு ஆற்றலை அலையாய் இடைவிடாமல் மோதும் கால் இருப்பு நிலையோடு ரசி முட்டைகள் போல் கோடி கோடி மறை பொருளாம் நிழல் வெண்கள் மாற்றலாய் எழுந்து வெளியில் சேர மாய குரு காந்தம மாறிய காந்தம் மின்கோட்டொக்க நிறைவெளியில் விண்களிடை நீரழுத்தம் ஒலி ஒளியாய் மனம் சுவையாய் நிலையோடு
அலை கருமையம் நியதிகளை வெறித்துரைத்த குருவே வாழ்க. நியதிகளை வெறித்துரைத்த குருவே வாழ்க. குருவே வாழ்க. வாழ்க வியேகம், வாழ்க வியேகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, ஆழமான அருமையான தவத்திற்கு. தொடர்ந்து மாகோலமாய் விளைந்த மதிவிருந்து, தொடர்ந்து மார்கழி பாசுரம் பாடல்களுக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர்கள், ஞானாசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களையும், அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களையும் அன்போடு அழைத்து அமைகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து மார்கழி மாத புற சிந்தனையின் இன்றைய கவியின் தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான், பணத்தின் வளர்ச்சி. இதுல மகிழ்ச்சியுடைய ஒரு கருத்துக்கள் என்ன அப்படின்றத சிந்திக்க இருக்கின்றோம். உணவுக்காகவும் வாழ்வின் வளத்திற்கும் உழைக்கும் நோக்கம் குறைந்து பணத்தை நோக்கியே பாடுபடுவதால் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விளைவுகள் கண்டுள்ளோம். பணம் எப்போ கண்டெடுக்கப்பட்டதோ அதனோட சேர்ந்தது அது அன்லிஸ்டட் அக்சசரிஸ். அது சொல்லப்படாத ஒரு இணைப்பு என்ன அப்படின்னா, பல வகையான பிரச்சனைகள், பகை, கொலை, கொள்ளை போன்ற பல முரண்பாடுகள் ஒரு சுகமான அமைதியான வாழ்க்கைக்கு எதிரான ஒரு விளைவுகள். பணம் வாழ்க்கைக்கு துன்பம் தருகிறதா அல்லது இன்பத்தை தருகிறதா? ஒரு அளவு வரைக்கும் அது சுகத்தை தான் தருகிறது, சுகத்தை நோக்கித்தான் பயணிக்கிறது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் விஷம் என்பது போல அளவு கடந்த ஆசைகள், பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பந்த பாசம் ஏதடா. அப்படி உறவுகள் சிதைந்து போகிறது. சமுதாயத்திலேயும் கொலை கொள்ளை என்று பல வகையான குற்றங்கள் நிகழ்ந்து போகின்றன. பணத்தை கையாளுகின்ற நுட்பம் தெரிந்துவிட்டால் இந்த பிரச்சனை இருக்காது. பணத்தை எப்படி கையாள்வது என்ற முறை தெரியவில்லை என்றால் அதிலேயே பல வகையான பிரச்சனைகள் உருவாகும் என்பதை வள்ளுவ பெருந்தகை ஒரு அற்புதமான ஒரு பொருட்பா சொல்கிறார். அறிவுடையான் வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு என்ற அற்புதமான குரல். என்ன அர்த்தம்னா, அறிவுடையார்கண் வறுமையின் இன்னாதே. அறிவுள்ளவர்கள் ஒழுக்கம் சார்ந்து வாழ்வார்கள். அவருடைய வறுமை என்பது யாருக்கும் துன்பம் தராது. வறுமை வந்துவிட்டது, அதற்காக திருடினேன், கொள்ளையடித்தேன் என்றெல்லாம் செய்ய மாட்டார்கள் இல்லையா? அப்ப யாருக்கும் துன்பம் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த வறுமை உள்ள ஒரு அறிவுடைய ஒருவர் அந்த வறுமையை நீக்குவதற்கு என்ன வழிவகை என்று சிந்திப்பார். அப்ப அறிவியல் பூர்வமாக சிந்தித்து பார்த்து அதை எப்படி நீக்கிக் கொள்ள வேண்டுமோ அதை அறத்தின்படி, தர்மத்தின்படி
தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டோ அல்லது உழைக்கின்ற நேரத்தை கூடுதலாக்கி கொண்டோ பொருள் ஈட்டி தன்னுடைய வறுமையை நீக்கிக் கொள்வார். மகிழ்ச்சி அவர்கள் உடைய வாழ்க்கையை பாருங்க. செல்வ செழிப்பில் பிறந்த சீமான் அல்ல மகிழ்ச்சி அவர்கள். ஆனா அந்த வறுமையை எப்படி விரட்டினார்னு பாருங்க. நெசவு தொழில் செய்து வறுமையிலிருந்து வெளிப்பட முடியாது என்று கண்டார். இப்போ மாற்று தொழில் என்ன? அதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். அப்போ இருக்கிற சில காசுகள், அரையணா ஓரணான்னு சொல்லுவார் மகரிஷி, அதை வைத்து டியூஷன் மூலமாக ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு தனது திறமையை வளர்த்து கொண்டு ஒரு தொழிலே இணைகிறார். போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை கிடைச்சது. கூடவே அந்த வரும் போதலை. அப்போ பார்ட் டைம் ஜாப், மிகுதி நேரத்துல ஒரு தறியை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு நெசவு செய்கிறார். அப்போ உழைத்து பொருள் ஈட்டுவது சரி. அதன் பிறகு ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வரை நம்மளுக்கு தான் செக் பண்ணி 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறார். ஒரு கட்டத்துல வேற ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது உழைக்கின்ற நேரத்தை குறைத்து வருவாய் ஈட்டக்கூடிய வழி பார்த்துக்கிறார். இப்படி அறிவு உள்ளவருடைய வறுமை திறமையை பெருக்கிக் கொண்டு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு தன்னுடைய வறுமை நீக்கிக் கொள்வார்கள். ஆனால் கல்லார்கண் பட்டத்திரு அறிவு கட்டங்கிட்ட காசு சேர்ந்து பாருங்க. அறிவு கட்டவங்கிட்ட காசு சேர்ந்தா இதுதான் மிகப்பெரிய குறைபாடு. இன்றைக்கு உதாரணம் காட்ட வேண்டியதே இல்லை. இன்றைக்குள்ள எத்தனையோ செல்வம் படைத்தவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி இருந்தா இன்றைக்கு இவ்வளவு கோடி வந்திருக்குதுன்னா எப்படி இத்தனை குறுகிய காலத்திற்குள் இவ்வளவு கோடியை சம்பாதித்திருக்க முடியும்? நிச்சயமாக நேரடியாக இருக்காது. ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமான பொருள் வந்திருக்கலாம், அல்லது குறுக்கு வழிகளிலே பொருள் ஈட்டி இருக்கலாம். அப்போ அதிர்ஷ்டவசமாக வந்த பொருள் அல்லது குறுக்கு வழியில ஈட்டிய பொருள் அதிர்ஷ்டவசமாக வந்ததுன்னு சொன்னா அதுல தவறு இல்லை. முன்னோருடைய புண்ணியத்தின் பலனாக எதிர்பாராத ஒரு வரவு வந்தது, வாழ்க்கை வளப்பட்டது, பிரச்சனை இல்லை. அதை கொண்டு ஏதாவது ஒரு முறையற்ற தொழில் தொடங்கி அதுல பெரும் செலவு ஈட்டுகின்ற போது இது எல்லாமே முறை தவறிய காசா. இதை வச்சு என்ன பண்ணுவாருங்க? மால் கட்டுவார். அதன் உற்பத்தி ஸ்தலமா மால். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கவர்ச்சி காட்டி கவர்ந்திருக்கின்ற ஒரு கைமையத்தனம் தான் இந்த மால் கணக்கு எல்லாம். அப்ப தேவையற்ற பொருட்களை இது இல்லாம ஒரு வாழ்க்கையா என்ற ஒரு ஆசையை உருவாக்கி அதை வாங்குவதற்காக மக்களுடைய ஒழுக்கத்திலே குறை ஏற்படுத்தி நாமும் ஏதாவது செய்து சம்பாதிச்சு அதை வாங்கலாமா அப்படின்னு எண்ணத்தை தோற்றுவிக்கின்ற போது இன்றைக்கு பொதுவான வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா பணத்துக்கும் பண்புக்கும் நடக்கும் போட்டியில் குணத்தில் மனிதன் குறைந்தோராகிறார்கள் என்று மகசூர் கவிதை சொல்வார். அப்போ பணத்துக்கும் பண்புக்கும் போட்டி நடந்தால் எது வெல்கிறது? கண்ணதாசன் ரொம்ப அழகா சொல்வார், படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா, படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா. அப்போ அறிவு அற்றவனிடத்திலே செல்வமோ அதிகாரமோ போனது என்றால் அறிவு கட்ட திருதராஷ்டிரத்திலே ஆட்சி சிக்கினதுனால அஸ்தினபுரத்து மக்கள் எப்படி அவதைப்பட்டார்களோ அதே அவஸ்தை தான் எல்லாருக்கும் வரும், எல்லா இடங்களுக்கும் வரும். எனவே கல்லார்கண் பட்ட திரு, கல்லார்கண் பட்ட அதிகாரம், பதவி, இது மக்களுக்கு துன்பத்தை தான் தந்திருக்கிறது, ஆபத்துகளைத்தான் விளைவித்திருக்கிறது.
அதனால் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விளைவுகள், அறிவுக்கு ஒவ்வாத செயல்பாடுகள், இவையெல்லாம் என்ன ஆகும்? இன்றைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, நான் செல்வந்தனாகிறேன், இதுல என்ன தர்மம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று பொருள் ஈட்டு விட்டாலும் அந்த பொருள் வந்த வகை இருக்கு பாருங்க, யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவருடைய துன்ப அலைகள் எல்லாமே சாப அலைகளாக மாறி அந்த பணத்தோடு சொத்தோடு சேர்ந்தே வரும். எந்த பொருளும் அவருடைய தன்மை இழந்து விடுவதில்லை. பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, இது எல்லா அணு முதல் அனைத்து இயக்கங்களுக்கும் அது என்ன சொல்லுவோம், விதிவிலக்கு இல்லாத ஒரு விதி, விலக்கு இல்லாத விதி. அதனால் துன்பப்படுத்திய ஒரு சொத்தோ பணமோ அதுக்குரிய விலையை வசூலித்தே தீரும். அப்போ அவருக்கோ அவருடைய சந்ததிக்கோ அது துன்பமாக வந்து சேரும். அதனால் பகுத்தறிவுக்கு, தெய்வ நீதிக்கு ஒவ்வாத விளைவுகள் எல்லாம் ஏன் வருகின்றன என்பதை சிந்தித்து பார்த்தால்தான் இந்த பணத்தின் மீது உள்ள கொஞ்சம் பைத்தியம் தெளியும். ஏன்னா இதை அறிவு என்றோ அல்லது கடமை என்றோ இல்ல வேறு எந்த விதமான பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நல்வாழ் சொற்களை சொல்லி இதை குறிப்பிட முடியாது. எல்லாமே அளவுக்கு அதிகமான ஆசையின் வெளிப்பாடுகள் தான். அப்ப ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் அந்த பணமும் அதிகாரமும் எல்லாம் துன்பத்தை தான் தரும். அப்ப இன்றைக்கு நமக்கு சுகம் என்று நினைத்து அதுக்கு ஆட்பட்டு விட்டால் பிறகு நம்முடைய சந்ததிகளுக்கு இதுவே துன்பமாக வந்து சேரும். ஒரு முறை ஆபீஸ்ல நடந்த ஒரு நிகழ்வு. கவுண்டர் இருந்த போது ஒரு பக்கத்து கவுண்டர்ல ஒரு வாடிக்கையாளர் வந்தாரு. அவர் ஒரு பில் பேமெண்ட் பத்தி அந்த டீட்டெயில்ஸ் கேட்டாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்தது. இதை விட உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டு அவர் கொஞ்சம் பேசிட்டு போயிட்டார். பிறகு அவர் போன பிறகு இவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் யார் தெரியுங்களா? எவனா இருந்தா நமக்கு என்னங்க சார்? அப்படி இல்லைங்க, அவர் எம்எஸ்சி படிச்சிருக்கிறார், நாம் ஏதோ எஸ்எல்சியோ ஒரு டிகிரியோ படிச்சிருக்கிறோம், ஏதோ நல்ல வாய்ப்பு ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்குறோம். அவரு போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கிறாரு, இந்த கம்பெனியில மேனேஜரை வேலை பார்க்கிறார், பேருதான் மேனேஜர், பெரிய பேரு, ஆனா 3000 ரூபாய் சம்பளம். ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து ராத்திரி 10-11 மணி வரைக்கும். அப்போ அவருக்கு நம்மை பார்த்தாலே கொஞ்சம் எரிச்சல் வருவது இயல்பு. அதற்கு மேல அவரு முதலாளி ஒரு வேலை சொல்லி கொடுத்துருப்பாரு, செய்து வர சொல்லி, அதை நம்ம செய்து தரலன்ற போது அங்கும் அவர் போய் திட்டு வாங்கணும். அதுல வந்து நீங்க செய்யலையேன்னு கேட்கிற போது இது எப்படிங்க, அதுக்கு நாம பண்றது, அவன் பண்ண பாவம், இவ்வளவு படிச்சு 3000 சம்பளத்துக்கு போகணும்னு. நான் சொன்னேன், நமக்கு எப்படி குறைந்த தகுதி அதிக சம்பளம், அவருக்கு அதிக தகுதி குறைந்த சம்பளம், அதிக ஊதிய, அதிக வேலை பளுவும் கூட. இதே போல இவருக்கு நேர்ந்த விதி நம்முடைய சந்ததிக்கு வராமல் இருக்க வேண்டும் சொன்னா நம்முடைய கடமையில் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக கூட செய்யலாங்க. அவர்களுக்காக கொஞ்சம் இறங்கி கூட செய்யற தப்பு இல்லை. இல்லை என்றால் இவருக்கு என்ன இப்போ நிலைமை இருக்கோ இதே நிலைமை நம்முடைய சந்ததிக்கு வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இயற்கை விதி, இப்படித்தான். அது போல தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்காததும், உழைப்புக்கு தகுந்த கூலி கிடைக்காததும், இதெல்லாம் ஏற்கனவே பணம் வந்த போது செய்த பாவங்களின் வெளிப்பாடு. அதனால கண்ணசு ரொம்ப அழகா சொல்வார், பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசையுடன் உறவாடி, அப்படி இறந்தவன சுமந்தவனு இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். அப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். திருப்பதிக்கு போறாரு கார்ல, திரும்பி வரவே இல்லை, வழியில ஆக்சிடென்ட், குடும்பமே காரோட குடும்பம் சேர்ந்தே போச்சு. அப்ப ஏன் இது நிகழ்ந்தது என்று சிந்தித்து பார்த்தால்தான் பாவ கணக்கு புரியும்.
அது என்னவோ அவன் விதி அப்படி என்று விட்டு விட்டால் விளக்கம் கிடைக்காது. விளக்கம் கிடைக்கல என்றால் ஒழுக்கமும் இருக்காது. அதனால் ஒழுக்கம் தவறிய வாழ்க்கை பாவத்திற்கு வர வைக்கும். அதனால் பணத்தின் மீது உள்ள பக்தி என்பதை குறைத்து எவ்வளவு நமக்கு தேவை என்ற கணக்கு பார்க்கும். அதாவது மனம் போன போக்கிலே வசதிகளை விரித்து கொண்டே போனோம் என்றால் அதுக்கு எல்லை கூட கிடையாது, எல்லை கூட கிடையாது. அப்ப நாம ஒரு எல்லை வகுத்து கொண்டால் அன்றி, அதாவது மகாபாரதத்துல அற்புதமான ஒரு காட்சி உண்டு. நகுசன் என்று ஒரு கதாபாத்திரம், நகுசன் அல்ல, யயாதி யயாதி என்று ஒரு கதாபாத்திரம். அவன் இந்த புலன் சுகங்களிலே அதீதமான நாட்டம் கொண்டவன். அப்போ ஒரு ஏதோ சாபத்துல மறுபடியும் மகனுடைய இளமையை வாங்கி கொண்டு போய் எல்லாம் அனுபவிக்கிறாரு. கடைசியில திரும்பி ஒரு நீதியை சொல்றார். என்ன என்றால், அனுபவிக்க அனுபவிக்க ஆசைகள் பெருகிக் கொண்டே போகின்றனவே தவிர ஆசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. அப்ப நாம புள்ளி வைத்தால் ஒழிய அது கமாதான், அதுக்கு எல்லையும் கிடையாது, வாழ்க்கை நிறையும் பெற முடியாது. அதனால் அந்த எல்லையை வகுத்து கொண்டு நாம ஒரு ஒழுக்கம் வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் மட்டுமே இந்த ஆசை கடலில இருந்து நாம் மீள முடியும் என்ற ஒரு நீதியை யயாதி மூலமாக வியாச பகவான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அது போல நம்முடைய வரவு எப்படி இருந்தாலும் இதற்குள் நமக்கு போதும். அதாவது மிடில் கிளாஸ் கொஞ்சம் இழுபறி வாழ்க்கை, ஹை கிளாஸ் கொஞ்சம் ஆபத்தான வாழ்க்கை, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அப்பர் மிடில் கிளாஸ், இது கம்ஃபர்டபுள் லிவிங். எதுக்கும் தட்டுப்பாடும் கிடையாது, ஒழுக்கத்தை பின்பற்றுவதற்கும் பெரிய போராட்டம் இல்லை. அப்ப இதனோடு நமக்கு எல்லை கட்டி கொண்டோம் என்று சொன்னால் வருவது வரட்டும். ஏன்னா தொழில் செய்கின்ற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காதுங்க. ஒரு பெரிய நிறுவனத்தை நிர்வாகம் செய்கிறேன் என்று சொன்னால் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எல்லாருக்கும் இருக்காது. அந்த தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப அவர் தொழில் செய்யவில்லை என்றால் அது சமுதாயத்துக்கு நட்டம். பல தொழிற்சாலைகள் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னா அந்த நிர்வாக திறமை இருக்கு இல்லையா? அப்ப சாமி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு கோடிகள் போதும், இதுக்கு மேலேயும் வர வந்துகிட்டே இருக்கு, என்ன செய்யலாம்? இது போதும் எனக்கு, இனிமேல் வருவதெல்லாம் மக்களுக்கு. இது ஒரு பழைய திரைப்பாடல வரும். உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை, உள்ளதை இழந்திட சொல்லவில்லை, உழைப்பவர் உயர்ந்தால் போதும் ஐயா என்று அற்புதமான வரிகள் வரும். இங்க மேல இருந்தோன்னு ஏழையாயிர வேண்டாம், இருக்கிறதெல்லாம் எடுத்து தர்மம் பண்ணவும் வேண்டாம், இதுக்கு மேலேயும் வருதல்ல, இதை மட்டும் மடைமாற்றம் செய்யுங்கள், மக்கள் வளம் பெறுவார்கள். எனவே இந்த ஏழைகள் நடுத்தரம் செல்வந்த அந்த கேட்டகரி இருக்க பாருங்க, அது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தொடர்கிறது. அன்றைக்கு ஒரு தம்படி இல்லாதவன் ஏழை, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் இல்லாதவன் ஏழை. அன்றைக்கு 1000 வந்தா கோடீஸ்வரன், இன்னைக்கு அவன் தான் பிச்சைக்காரன். அப்போ பணத்தின் அளவு அதிகமாக அதிகமாக அது இருக்கின்ற பொருளுக்கு விலை கூட்டுமே தவிர பணத்திற்கென்று தனித்த மதிப்பு கிடையாது. பணத்துக்கென்று தனித்த மதிப்பு கிடையாது. இயற்கை வளங்கள் தான் வாழ்க்கை. அதை புரிந்து கொண்டு பணத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அந்த அறிவு இருந்தால், அப்ப என்ன சொல்றார் வள்ளுவர்? அற்கா இயல்பெற்ற செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். நிலையில்லாதது இந்த செல்வம், பணம். அந்த நிலையில்லாத பணம் கைக்கு வருகின்ற போது நிலைத்த புண்ணியத்தை செய்துவிடு. எப்படி? அற்றார் அழி பசி தீர்த்தல் அஃதோறும் பெற்றான் பொருள் வைப்பொழி. யாரெல்லாம் பசிக்கு உணவின்றி தவிக்கிறார்களோ, கல்வியின்றி தவிக்கிறார்களோ, மருத்துவ வசதியின்றி நோயில் வாடுகிறார்களோ, பிழைப்பதற்கு வழி தெரியாமல் தேய்க்கிறார்களோ, அவரிடம் கை தூக்கி விடக்கூடிய ஒரு தொண்டு மனப்பான்மை வந்து விட்டார், அது எல்லாமே புண்ணிய கணக்கிலே வரவாகும். அப்ப இன்றைய செல்வத்தை நாளை சந்ததிக்கு புண்ணியமாக மாற்றி வைத்து விட்டால்
சுவிஸ் பேங்க்ல போட்டு வச்சா கூட ஐடி மறந்து போச்சுன்னா காசு கிடைக்காதுங்க. ஆனா இந்த புண்ணிய கணக்குல பாஸ்வேர்டும் கிடையாது, அக்கௌண்ட் நம்பரும் கிடையாது, ஐடி கார்டும் கிடையாது. நமக்கோ நம் சந்ததிக்கோ எப்போ வேண்டுமோ அது துல்லியமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பணமாக கொடுத்து விடும், வசதியாக கொடுத்து விடும். அதான் ஆண்டவனுடைய சுவிஸ் பேங்க். எனவே நம்முடைய சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வைக்கிறத விட்டுட்டு ஆண்டவருடைய புண்ணிய வங்கியிலே கணக்கை சேர்த்து கொண்டோம் என்று சொன்னால் நாமும் துன்பமின்றி வாழலாம், சந்ததியில் நிறைவாக வாழும். எனவே பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விளைவில் எல்லாம் நீக்குகின்ற வழி என்ன என்றால் இந்த பணத்தை எப்படி கையாள்வது. அப்போ சம்பாதிப்பதிலே தர்மமும் செலவு செய்வதிலே சிக்கனமும் இருந்தால் மிச்சமாகின்ற பொருள் அது மதிப்புக்குரியது என உழைப்பின் அடையாளம். அது அந்த செல்வத்துக்கு மதிப்பு உண்டு, அதுதான் முறையான செல்வம். அந்த வகையிலே பணத்தை சிந்தித்து பார்த்து எப்படி ஈட்டுவது, எப்படி பயன் கொள்வது, எப்படி அதை புண்ணியமாக மாற்றிக்கொள்வது என்ற வகை தெரிந்துவிட்டால் பணம் வாழ்க்கை நன்மையே செய்யும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. தினசரி இணைய வழி வகுப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையானதொரு 9 மைய தவத்தை நமக்கு நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து மகரிஷியின் மதிவிருந்து பாடல் பணத்தின் கவர்ச்சி என்ற தலைப்புல மிகச் சிறப்பான ஒரு உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய பாசுரம் திருப்பாவை. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும்போம், அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினாலும் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் என்பாவாய். இந்த பாடல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த 27 பாடல்கள்லையும் அந்த பரமாத்மாவை குறிப்பிடும் போது நிறைய பெயர் சொல்லி குறிப்பிடுவாங்க ஆண்டாள். தாயை குலத்திலக்கம் செய்த தாமோதரனை, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் அவருடைய லீலா வினோதங்களை சொல்லி, அவரோட சாதனைகளை, அவர் செய்த மிகப்பெரிய திருவிளையாடல்களை எல்லாம் சொல்லி சொல்லி பெயரால் கூப்பிடுவாங்க. ஆனா இந்த பாடல்ல தான் இறைவா என்கின்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லா பக்தியோகத்துல கொடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தத்துவங்களையும் எல்லாம் படிக்கும் போதும் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு உருவத்துலதான் தொடங்குவாங்க. ஆனா இறுதியில் முடிக்கும் போது எப்படி எல்லாவற்றையும் கடந்த அந்த அரூபமான ஒன்று அப்படிங்கிற மாதிரி முடிப்பாங்க. இப்ப திருவருட்பால கூட அருணகிரிநாதர் நிறைய முருகரை ஒரு தெய்வமாக வணங்கி எல்லாம் பண்ணது கடைசியில ஒரு விஷயத்துல குறிப்பிடுவாங்க. நம்மளும் அடிக்கடி பாடிப்போம் அந்த பாட்டு. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. அதை ஒன்னொன்னா சொன்னவங்க கடைசியா என்ன சொல்லி முடிப்பாங்க? ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தனித்தனியாக நான் பார்த்தேன், ஆறும் இணைந்தது எப்போது எனக்கு அதை சொல்லு. மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, காந்த புராணம் தான் கந்த புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே போல இங்கே ஆண்டாளும் இதுவரைக்கும் அந்த ஒவ்வொரு பெயரால் அழைத்து வந்த பெண்மணி இதுல மட்டும்தான் அறியாத பிள்ளைகளும் அன்பினாலும் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே அப்படின்னு ஒரு வரி சொல்றாங்க. அடுத்தது இறைவா நீ தாராய் பறையேலோர் என்பார். இது அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை தான். இந்த பொருளுக்கான ஒரு ஒரு பொருளை அப்படியே பார்த்தோம்னா,
அந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு, அது அகற்ற முடியாத தன்மை, அதை கொஞ்சம் அழுத்தமாக விளக்குது இந்த பாடல். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். அதாவது அந்த ஆயர்பாடியில பிறந்தவங்க அவங்களோட வேலை என்ன? பசுக்களை வளர்த்து அதுல இருந்து வரக்கூடியத அவங்க அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பொருளை ஈட்டி காட்டில் கிடக்கக்கூடிய எளிய உணவை உண்டு வாழறோம். பறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும்போம். எங்களுக்கு பெரிய பண்டித ஞானம் எல்லாம் இல்ல. அவங்க சொல்றாங்க, அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்து உந்தன்னை, நீ என்னோட இனத்துல பிறந்த, அதுவே எனக்கு பெரிய பெருமை சொல்லிக்கிறாங்க. அந்த பெரிய புண்ணியம், பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். ஏன்னா நீயும் எங்களைப் போல எங்களுடைய இனத்திலேயே பிறந்தாய், உனக்கு எந்த குறையும் இல்லை, உன்னை நினைப்பவர்களுக்கு என்றும் நிறைதான், நீ எல்லாமே நிறைவாக உடையவன் கோவிந்தா. உனக்கும் எனக்குமான உறவு இந்த பிறவியிலே இல்லை, எந்த பிறவியிலும் நீக்க முடியாதது. இது தெரியாம, நீ யார் என்பது தெரியாம, உன்னுடைய பெருமைகள் தெரியாம அறிவில்லாத பிள்ளைகள் அன்பால் உன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாது. இதுக்கு டைரக்டா பொருள் பார்க்கும்போது எப்படி சொல்றாங்க? உன்னை செல்ல பேர்ல நீ நான்லாம் கூப்பிடுறோம் இல்லைங்களா? கடவுள் மேல கோபம் வரும்போது அவனை போடா வாடான்லாம் திட்டினவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப அங்கே அந்த உரிமை, உன்னை ஒரு உரிமையில தான் உங்ககிட்ட சின்ன பேர்லாம் இந்த மாதிரி பேர் சொல்லி எல்லாம் உங்களை கூப்பிட்டுட்டோம், நீ இது தப்பா நினைச்சுக்காத. ஆனா அது நீ எல்லா சர்வ வல்லமை பொருந்தியவன், நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஞானத்தை கொடுத்து அருள்வாய் அப்படின்னு கேக்குறாங்க. இறைவா அப்படிங்கிற வார்த்தை. அப்ப இந்த இடத்துல ஆண்டாள் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த இறைவனை சேரணும்னா அதற்கு மிகப்பெரிய கல்வி எல்லாம் தேவையே இல்லை, மிகப்பெரிய பண்டித அறிவு தேவையில்லை. அந்த அன்பு, சரணாகதி, நம்பிக்கை இருந்தால் போதும். அது மூன்றும் இருந்ததுன்னா எல்லாராலும் அந்த இறைவனோடு இணைந்து இருக்க முடியும். அப்ப இங்க பக்தியோ ஞானமோ ஒரு தகுதி இல்லை, அது ஒரு தொடர்பு. எப்போதும் அந்த ஒன்றோடு நம்மை இணைத்துக் கொண்டிருப்பது. மகரிஷி குரு வணக்க பாடல்ல சொல்லுவாங்கல்ல, சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வு. அப்போ என்ன அர்த்தம் அதுல? நான் என்னை எப்பாவது நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தமா? இல்ல, என்னுடைய மூலமான இறைவனை என்னைக்கும் மறக்காம இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த யோகம், இந்த இணைப்பு, இந்த கலப்பு, ஒன்று சேர்தல் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான்னுட்டு. ஆனால் எப்போது இந்த பிறவி தொடங்குதோ அப்போ இருந்து இந்த உறவு அழியாது. உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அது நீ யாரு நினைச்சாலும், நான் நினைச்சாலும் நினைக்கலைன்னாலும் உனக்கும் எனக்குமான உறவு இருந்து கொண்டேதான் இருக்கும் இல்லையா? மூலப்பொருளோட உறவு பை ப்ராடக்ட்ஸ்ல இல்லாம இருக்குமா? ரவாவும் சர்க்கரையும் கொண்டு கேசரி செய்யறோம். கேசரி சொல்லுது, நான் ரொம்ப தித்திப்பா இருக்கேன், எனக்கு ரவையோட விஷயம் தேவையே இல்லை, நான் நினைக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னா அங்கே மொத்தமும் அழிஞ்சு போச்சு. அதை நினைத்தாலும் நினைக்காட்டாலும் அந்த மூலப்பொருளுடைய தன்மை, படைத்தவனின் சாயல் படைப்பிலே இருக்கும். ஆனால் அதை உணரும் போது மட்டும்தான் அதனோட தொடர்பு அதிகமாகும். நான் இந்த பக்தி சம்பந்தமான ஒரு விஷயம் கேட்கும்போது ஒரு பேராசிரியர் சொல்றாரு, அதாவது இது கதையோ நிஜமோ நமக்கு தெரியாது இல்லையா? ஞான சம்பந்தருக்கு அந்த அம்பாள் உணவளித்தது, பால் கொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த புராணத்தை ஒருத்தர் விஸ்தரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ கேட்கக்கூடிய ஒரு நபர் கேட்கிறார், எத்தனையோ குழந்தைங்க இருக்கு, எத்தனையோ பேர் பசியில இருக்காங்க, ஆனா அந்த ஞான சம்பந்தத்துக்கு மட்டும் ஏன் அந்த பராசக்தி பாலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு எப்படி விளக்கம் சொல்றாரு? அவர் சொல்றாரு, இப்போ ஐயா கூட பேங்க் பத்தி சம்பந்தமா சொன்னாங்க இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு பேங்க்குக்கு போறோம், ஒரு நபர் முன்னாடி கொண்டு போறாரு, செலான் கொடுக்கறாரு, அவரு அங்கே எழுதி நிரப்பி கொடுக்கறாரு, அங்க இருக்கக்கூடிய அலுவலர் வாங்கிட்டு உடனே போட்டு அந்த செக்ல எவ்வளவு எழுதி இருக்கோ அந்த பணத்தை கொடுத்துடுறாரு. இத வாங்குறத பார்த்துட்டு சாதாரணமா ஒரு வழிபோக்கனா நடந்து போகின்ற ஒருத்தர், இவரு மட்டும் பேங்க்ல போய் பணம் வாங்குறாரு, நான் ஏன் வாங்க கூடாது அப்படின்னு போயிட்டு அந்த கவுண்டர்ல எனக்கும் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டா கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவருக்கு அங்கே அக்கவுண்டே கிடையாது.
அப்ப இதே போலதான் எப்போதும் அந்த பணத்துக்கும் மனிதனுக்கும், அந்த ஞானத்துக்கும் மனிதனுக்கும், இறைவனுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு இருந்தாலும், எப்போது நாம் தேடுகிறோமோ அப்போதுதான் அதோடு நம்மை இணைத்துக் கொள்கிறோம். இங்க மகரிஷி எப்போதும் நம்ம கையை பிடிச்சுக்கிட்டே தாங்க நடக்கிறாரு. ஆனா நாம தான் என்ன பண்றோங்க, அவர் பிடிச்சிருக்கிறாருங்கிறத மறந்துடுறோம். இல்லையா, என்னால ரொம்ப நல்லா நடக்க முடியும், என் கையெல்லாம் யாரும் பிடிக்க வேண்டாம் என்று கையை விட்டுட்டு நடக்க பாக்குறோம். தடுமாறி கீழே விழுந்து வலிக்கும் போது குரு வந்து தாங்கி பிடிக்கிறார். ஏன்னா அவர் பக்கத்திலேயே தான் இருக்கிறாரு. நாம தான் அவரை கையை விட்டோம். அது போலதான் அந்த இறை சிந்தனை என்பது உள்ளார்ந்த சத்தியம். அது என்னைக்கும் நம்ம கூட தான் இருக்கும். நீர் கடலை விட்டு தனியா போயிடுமா? சூரியனிலிருந்து வருகின்ற கதிரும் சூரியனுக்கு உள்ள உறவு என்றும் பிரியுமா? அது போல இது சொல்றாங்க, உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அப்போ இங்க அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை, இங்க இங்க ஒரு சூட்சுமம் வைக்கிறாங்க பாருங்களேன். இங்க பக்தியிலே ஆகட்டும், ஞானத்தில் ஆகட்டும், ரொம்ப உச்ச நிலைங்கிறது குழந்தை போல இருக்கின்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கோவிட் சமயத்துல பார்த்த ஒரு காணொளி காட்சி இன்னமும் மறக்க முடியல. அப்ப எல்லாருக்கும் அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கையில அந்த அதாவது நோய் கிருமிகள் போறதுக்கான சானிடைசர் கொடுப்பாங்க. எந்த இடத்துக்கும் போனாலும் இல்லையா, மாஸ்க போட்டு இருப்போம். அப்போ ஒரு குழந்தை அதுவும் கியூல நிக்கிறது, அப்பா கூட எங்கேயோ ஒரு இடத்துல, அது கையில ஒரு பொம்மை. அந்த குழந்தை அங்க இருக்கக்கூடிய அந்த ஆபீசர் முதல்ல போனோடனே அந்த குழந்தைக்கோட அப்பாவுக்கு எல்லாம் தொட்டு எல்லாம் பண்றாரு. அதை பார்த்துட்டே இருக்கு இந்த குழந்தை. அடுத்தது குழந்தைக்கு பண்ணின உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த பொம்மையோட கையை காமிக்குது. அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த பொம்மைக்கும் டெம்பரேச்சர் பாக்குறாரு, அதுக்கும் சானிடைசர் தடவுறாரு. ஆனா அவருக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு ஒன்னும், அந்த பொம்மைக்கு எதுவும் பாதிக்காது. அதனால ஆனா அந்த குழந்தைக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு செய்யறாரு. ஆனா அந்த குழந்தை என்ன நினைச்சுக்குதுங்க, ஆஹா என்னோட பேபியை நான் காப்பாத்திட்டேன். எப்படி எங்க அம்மா அப்பா என்னை காப்பாத்தினாங்களோ, எனக்கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்பா இருக்கக்கூடிய இந்த குழந்தைய நான், அது பேபின்னு சொல்லுவாங்க இல்லையா குழந்தைங்க, அவங்களோட பொம்மைய பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அப்ப அங்கே அந்த குழந்தையோட நிலை என்ன, உச்சபட்ச ஞான நிலை. ஏன்னா மகரிஷியோ பாரதியாரோ எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாக்குறது எல்லாம் மெய்ப்பொருள் தான், அதை பிரிச்சு பார்க்காத அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை எப்படி பாக்குது அந்த பொம்மைய, ஒரு உயிர் உள்ள தன்னுடைய சக தோழியா பாக்குது. அப்ப அந்த குழந்தை நிலை என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை. நான் தெரிந்தவன் என்ற நிலைக்கு போகும்போது அங்கே அகங்காரத்துக்கு போயிடுறோம். அந்த உணர்வு இல்லாத முழு நம்பிக்கை. அப்ப அந்த குழந்தை மனம்தான் ஞானத்தின் வாசல். அந்த நிலைக்கு நாங்க இருக்கிறோம். அதனால உன்னை வேற வேற பேர் சொல்லி கொடுத்தோம். இது டைரக்டான பொருள். இப்போ எந்த பேரு சொல்லி அழைத்தாலும் இவர் சொன்ன மாதிரி எரோஸ் இஸ் எரோஸ் இஸ் எரோஸ் இல்லையா? அதனால மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நீர் வானில் சஞ்சரிக்க மேகம் என்போம், நிலம் மீது விழும்போது மழை என்போம், பார் மீது அதனையே இடத்திற்கேற்ப பல பொருளால் அழைக்கின்றோம், பழங்களுடைய சீர்பெற்ற சாறு என்போம், பரிணாம சிறப்பு ஒக்க பெயர்கள் மாறும்னு சொல்லுவாங்க. அப்ப அதே போலதான இந்த இறைவன், அவர் இயேசுவாக உருவகப்படுத்தினாலும், நபிகளாக உருவகப்படுத்தினாலும், இல்ல என்னோரன்ன தெய்வங்கள் பெயராக உருவகப்படுத்தினாலும், எல்லாத்தையும் தாண்டிய ஒரு பெயர் இறைவன், இறைந்து கிடப்பவன். ஆனா எங்களுக்கு அந்த அறிவு வரல, அந்த பரந்த பக்குவம் வரவில்லை. அதனால் நான் சின்ன சின்ன பேர்ல வேற வேற பேர்லாம் கூப்பிட்டேன். என் மேல கோச்சுக்காத. அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. அந்த அன்பு பாசமாக மாறி பற்றாக மாறும்போது தானே என்னுடைய கடவுள் பெரியது, உன்னுடைய கடவுள் பெரியதுன்னு வருது. அப்ப இங்க அந்த குழந்தை மனநிலைக்கு போயிட்டா இந்த குழந்தை எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கும். ஒரு பெரிய ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் பாக்குறாரு, தினந்தோறும் ஒரு 7 வயசு குழந்தை வந்து அப்படியே கர்த்தருடைய சிலைக்கு முன்னாடி நின்னுட்டு என்னமோ சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து கும்பிட்டுட்டு போயிடுது. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அவருக்கு பெரிய ஆச்சரியம், இந்த குழந்தை என்ன சொல்லி கும்பிடுதுன்னு. ஒரு நாள் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ என்ன சொல்லி கும்பிட்டேன்னு. நான் கடவுளை எல்லாரும் நீங்க தொழும் போது ஏதோ சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி நானும் சொன்னேன். எப்படிம்மா, நீ என்ன சொல்லி, உனக்கு என்ன ஸ்லோகம் தெரியும், என்ன மந்திரம் தெரியும், இந்த மந்திரங்கள்லாம் நாங்க தினந்தோறும் சொல்றோமே, அதுக்கெல்லாம் அர்த்தம் உனக்கு தெரியுமா? ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்ப நீ என்ன சொன்ன?
எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். என்னது? எனக்கு ஏபிசிடி தெரியும். அந்த ஏல இருந்து செட் வரைக்கும் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்போ அங்கேதான் அவர் உணர்கிறார், அந்த மிகப்பெரிய ஒரு மத போதகராக இருக்கக்கூடியவரும் எங்கே நாம் தவறினோம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும், நம்ம அவ்வளவு படிச்சிருக்கோம், அவ்வளவு தத்துவம் தெரிஞ்சிருக்கோம், அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அங்கே முழுமையான நம்பிக்கை மட்டுமே இறைவனோடு இணைக்க முடியும். அதனால தனித்தனியா நான் பார்த்தேன்னு தப்பா நினைக்காதே. இதை உணர்ந்து விட்டால் அங்கே நாணம் என்பது கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா? அங்க பாக்குறது யார? பரம்பொருள. எல்லா பொருளுக்குள்ளேயும் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஏன் வித்தியாசம் பார்க்கணும் இல்லையா? அப்ப அதை உணர்ந்த மனது கிடைக்கணும்னா அதுதான் முழுமையான ஞானம். ஆனா அது இல்லாம இல்லையா? அத விவேகானந்தர் கொஞ்சம் ஒரு வன்மையான வார்த்தையில சொல்வார். இப்ப நம்ம ஒருத்தர் வீட்டுல ஒரு பெட் டாக் வளர்க்கிறாங்க. அந்த டாக் எந்த வேஷத்துல வந்தாலும் எஜமான கண்டுபிடிச்சிடும். அவர் எந்த வேஷம் போட்டு கொண்டு வந்தாலும் அவர் பக்கத்துல போய் நின்ன உடனே நம்முடைய எஜமானன் என்று கண்டுபிடித்து விடுமா. ஆனால் மனிதன் மட்டும்தான் எத்தனையோ ரூபத்துல வரக்கூடிய இறைவர்களை, மகான்களை எனக்குன்னு ஒருத்தரை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் இல்லை, இவர் இல்லை என்று நினைத்து பிரித்து பார்க்கிறோம் என்று சொல்லுவார். சோ அந்த மாதிரி மகரிஷி கூறுவதும் அதுதான். எல்லாவற்றையும் கடந்து எல்லாரும் ஒன்று. உன்னிலே நான் அடங்க, என்னிலே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றோம். இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமைன்னு. அதையேதான் இங்கே ஆண்டாளும் சொல்றாங்க. இந்த அருமையான பாடலுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாயிடுத்து, மன்னிக்கவும். வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி செவிமடுத்த அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளம். அருமை. சிறப்பாக மனத்தின் கவர்ச்சி பற்றி விளக்கம். இறைவா என்று ஆண்டாளம்மாள் அழைத்த பாசுரத்திற்கு விளக்கம். சிறப்பு. தொடர்ந்து நம்மை மகானின் கவிக்கும் மாரளி பாசுரத்திற்கும் விளக்கங்கள் வழங்கி வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர்கள், ஞானாசிரியர்கள் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும், அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், அவர்கள்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல், பிரம்மஞான கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட அன்பர்களை அன்போடு அழைத்து ஒரு குறுஞ்செய்தி. நேற்று ரொம்ப ஆழ்ந்த ஒரு விளக்கங்கள் பெற்றோம். எண்ணம் என்று வரையறுத்து கூறுங்கள் ஐயா என்று வேண்டுகோள் வைக்க, அதை தொடர்ந்து சத்சங்கம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்தது. இது போன்ற விவாதங்கள், ஆராய்ச்சி, கருத்து பகிர்தல், சொற்றாடல்கள் இதெல்லாம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். நேற்று தற்செயலாக நடந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக ஐயாவுக்கு இன்னொரு கேள்வியும். எண்குணம் அப்படிங்கிறது பற்றி இந்த வார்த்தை பிரயோகம் வள்ளல் பெருமான் பிரயோகித்திருக்கிறார். இந்த எண்குணம், இது பற்றி விவரங்கள் நாம் இந்த வார இறுதியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கலந்துரையாடல் நிகழ்வு, ஐயந்தெளிதல் நிகழ்வு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த தகவலை பகிர்ந்து கொண்டு பாடல்களை பாடி நிறைவு செய்வோம். வாருங்கள் அம்மா, பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிகள். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கு ஆட்சி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி. சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி,
சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்த்தி இவ்வுண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க. ஐயா உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி